Hi friends, வணக்கம் உறவுகளே. Snake bites are now the global health priority according to the new resolution passed by the World Health Organization. The WHO says a complication linked to the attack make the phenomenon one of the most neglected tropical diseases in this last year. The World Health Body will now develop a global plan action tackling the disease issue, which will include provide a cheaper antidote and training for around the globals. Between the 81,000 to 138,000 people were died in each year for snake bite. These resolution aim to ensure that countries follow the common strategy for in dealing with this issue. Yes friends, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் பாம்பு கடியை பற்றி தான், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு, எவ்வளோ பேர் அதனால் மரணம் அடைகிறாங்க, அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வகையான பாம்புகள் இருக்கு. அந்த பாம்புகளில் கிட்டத்தட்ட 600 வகையான ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த 600லையும் 200 வந்து ரொம்ப மோஸ்ட் வினமஸ் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்றாங்க. எப்படின்னு சொல்றீங்களா? இதுல பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சிக் அண்ட் கீமோடாக்சின் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த நியூரோடாக்சிக் வந்து இந்த பாம்பு கடிச்ச உடனே நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து செயலிழக்க செய்து நம்ம பிரெயின் போகிற பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணி அதனால மரணம் அடைகிறது. பேரலைஸு, ஸ்ட்ரோக் ஏற்படும் இந்த வகையான பாம்பு கடிக்கும் போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீமோடாக்சிக், பிளட் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி பிளட் ப்ளீடிங்ஸ், அதாவது உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ப்ளீடிங் ஏற்படுத்தி அதன் மூலம் மரணம் ஏற்படுத்தக்கூடிய பாம்பு வகைகள். இந்த கீமோடாக்சிக் வகையான பாம்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரசல்ட் வைப்பர், கண்ணாடி விரியன்னு சொல்றாங்கன்னா ரசல்ஸ் வைப்பர். அந்த அனதர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு தான் பார்த்தீங்கன்னா கீமோடாக்சிக் பாம்புகள் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சிக், கோப்ரா, காமனாக சொல்கிற நம்ம ஊரில் இருக்கிற நாகப்பாம்பு. இதில் நாகப்பாம்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கட்டுவிரியன், இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சிக், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய டாக்ஸிக்கை வந்து கொடுக்கக்கூடிய. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூரோடாக்சிக் கீமோடாக்சிக் சொல்கிறோம்ல, அந்த பாம்புடைய நச்சு இது வந்து எதனால் ஆனதுன்னு நினைக்கிறீங்க? எஸ், இந்த புரோட்டீன்ஸ் வந்து இந்த ஸ்னேக் வீனம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்டு புரோட்டீன்ஸ், அதாவது பெப்டைட் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் கூட்டு புரதத்தால் ஆனது இந்த நச்சு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா PLA2 அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா பாஸ்போலிபேஸு, PL2, SVMPஸு, அப்புறம் 3FC ஃபிங்கர்ஸ் 3 சொல்ல FT3FTஸு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸால் மேடப் ஆஃப் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் லைக் திஸ் ஸ்னேக் வீனம்ஸ். வேர்ல்டில் டாப் 10ல் இருக்கக்கூடிய சில மோஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது ஹூக் நோஸ்டு ஸ்னேக்னு சொல்லுவாங்க. ஹூக் நோஸ் சீ ஸ்னேக், இது வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு பாம்பு இனம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் டைபான் சொல்லக்கூடிய பாம்பு இனம். மூணாவது ரசல் வைப்பர், நம்ம ஒரு கண்ணாடி வரையும் தாங்க தேர்ட் பிளேஸில் இருக்குது. இது எப்படி இந்த மோஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக்னு எந்த பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா LD50 சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா லீத்தல் டாக்ஸிக் எஃபெக்ட் பேஸ்ட் அப் அந்த LD50 ரேஷியோ வச்சு தான் எது ரொம்ப டாக்ஸிக்ன்றதை நினைக்கிறாங்க. இதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த ஹூக் நோஸ்டு சீ ஸ்னேக்கு, இதனுடைய LD50 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.022. இதுதான் வந்து ஹையஸ்ட் டாக்ஸிக். அதில் சிங்கிள் பைட்டில் வெளியாகக்கூடிய அந்த நச்சு ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 100 பீப்புள்ஸ் வந்து சாகடிக்கூடிய பவர் இருக்குங்க. அதே சேம் டைம் அதே மாதிரி தான் இன்லேண்ட் டைபான் அந்த பாம்பு கடியும் பார்த்தீங்கன்னா LD50 வந்து 0.025 mg for dose. இது வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசல் வைப் கண்ணாடி வரியன், அதுக்கு அடுத்து பிளாக் மாம்போ, அடுத்து நம்ம இருக்கிற கோப்ரா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான நியூரோடாக்சிக்கான கீமோடாக்சிக்கான ஸ்னேக்ஸ் இன் தி குளோபல். ஸோ இந்த பாம்பு இனங்கள் எங்கெல்லாம் இருக்கும்? இது ஒரு ரெப்டைல்ஸ், ஊர்வன இனத்தை சார்ந்தது. இது 7 கான்டினென்ட்ல எக்ஸப்ட் அண்டார்டிகா, அங்கே மட்டும்தான் கிடையாதுங்க. மற்ற எல்லா பகுதியிலுமே இருக்கும். இந்த பாம்புக்கு காது கிடையாது, கால்கள் கிடையாது. ஆனால் ரொம்ப
ரொம்ப வெக்கம் சை டைப்பான இந்த ஸ்னேக்ஸ். நம்ம எப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். எப்போ அதனுடைய சூழ்நிலையை நாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்முடைய சூழலுக்கு அதை வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சப்போஸ் அப்படி காட்டில் இருக்க காட்டு அழிக்கிறதுனால யானைகள்லாம் எங்கே வருது? நகரத்துக்குள்ளே வருது. நகரத்துக்குள்ள வரும்போது என்ன பண்ணுது? நிறைய இஷ்யூஸ் ஏற்படுது. சேம் லைக் அதுதான் டீஃபாரஸ்டேஷன் தான் ஒரு மெயின் இஷ்யூ. அப்புறம் அதுக்கான உணவு இல்லாத போது நகரத்துக்குள்ள இந்த பாம்பு இனங்கள்லாம் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிக் ஒன் சொல்லக்கூடிய இந்த 4 வகை பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாய்சன்ஸ் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா கோப்ரா, நாகப்பாம்பு. அது கருநாகம், ஸ்பிட்டிங் கோப்ரா இருக்குது, துப்பு நாகம் சொல்லுவாங்க, ஸ்பிட்டிங் கோப்ரா, கருநாகம், ராஜநாகம், இப்படிலாம் நாகப்பாம்பு வெரைட்டி தான் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாய்சன்ஸ் ஸ்னேக்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தா சுட்டு விரியன், இது செகண்ட் பிளேஸ் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா ரசல் வைப்பர்ஸ் கண்ணாடி விரியன். ஃபோர்த் பிளேஸில் வந்து சுருட்டை விரியன். ஸோ இவன் இந்த 4 பாம்புகள் தான் நம்ம கண்ட்ரியில் ஹையஸ்ட் பாய்சன் ஸ்னேக், மேக் த ஹையஸ்ட் லீடிங் டெத் ஃபார் தி ஸ்னேக் பைட். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு கடிக்கும்போது மரணம் ஏற்படுறது. அது சேம் டைம் பார்த்தோன்னா அதுல தப்பிச்சு பழைக்கிறவனுக்கு பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாமல் போகிறது. இதனுடைய அந்த பாய்சன் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் மூச்சு திணறல். ஸோ இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் சிம்டம் ஆஃப் தி ஸ்னேக் பைட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறது? பெஸ்ட் ஃபார் அவேர்னஸ். ஒன்று செல்ஃப் அவேர்னஸ். ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும்போது தான் இந்த பாம்பு கடியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்காக இப்போ குளோபல் லெவலில் இது WHO என்ன பண்ண நெக்லெக்டட் டிசீஸில் அந்த கேட்டகரியில் சத்ததுனால இது வந்து மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நியூ ஆன்டிடோட், அந்த பாம்புக்கு அகேன்ஸ்டான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஆராய்ச்சியில் பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க லாஸ்ட் இயர். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்டிடோட் டென்மார்க்கு, சுவிட்சர்லாந்து இந்த கண்ட்ரியை சேர்ந்த 2 சயின்டிஸ்ட் வந்து ஆன்டிடோட் வந்து ஏஐ டிரைவ்டு ஆன்டிடோட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்னேக் பைட்டுக்கான ஆன்டி வீனம் ஃபைண்ட் அவுட் பண்ண டேவிட் பெக்கர், டிமிஸ் அசபஸ் மற்றும் ஜான் எம் ஜம்பர், இந்த 3 பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் தே காட் நோபல் பிரைஸ் ஏஐ டிரைவ்டு ஆன்டிடோட், ஆன்டி வீனம். இந்த 3 சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான நோபல் பிரைஸ் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க. தே ஆர் த கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட், தே காட் நோபல் பிரைஸ் ஃபார் தி ஆன்டி வீனம். இது ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ யூஸ் பண்ணி டிரைவ் பண்ண ஆன்டி வீனம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை 5 years ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 5 years ரிசர்ச் பண்ணி ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், தென் ஆஃப்டர் கோயிங் த ப்ரூஃபிங் ஆஃப் தி மைஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 7 டைப்பான நாகப்பாம்புடைய விஷத்தை வந்து அதுக்கான ஆன்டி வீனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தே கிவ் த ப்ரீ ஆன்டி வீனம் ஒரு ஆன்டிடோட் ஃபார் இன்ஜெக்ஷன். சப்போஸ் ஸ்னேக் பைட் ஏற்பட்டால் உடனடியாக பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீயாக இந்த வீனத்தை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி வீனம் எப்படி எடுத்தாங்கன்னா பாம்புடைய வீனத்தை கலெக்ட் பண்ணி, விஷத்தை கலெக்ட் பண்ணி அது குதிரைக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிளட்டை பிறகு திரும்ப அதனுடைய பிளட்டை வந்து குறிப்பிட்ட நாள் ஒரு 7 months 8 months இல்லை 5 years அந்த மாதிரி டைம் பீரியடில் பிளட்டை வந்து கட் பண்ணி அந்த பிளட்ல இருந்து பிளாஸ்மா செப்பரேட் பண்ணி அந்த பிளாஸ்மாவில் இருக்கிற ஆன்டிபாடியை வந்து எடுத்து ஆன்டி வீனமாக ஸ்னேக் பைட் பண்ணவங்களுக்கு ஆன்டி வீனமாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏஐ யூஸ் பண்ணி ஆன்டிடோட்டை வந்து எடுத்திருக்கானுங்க. இது வந்து ஒரு உண்மையாகவே வரவேற்கக்கூடிய விஷயம். ஸோ இது கமர்ஷியலைஸ் ஆகிறதுக்கும் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கும் இன்னும் டைம் எடுக்கலாம் மேபி. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த நோபல் பிரைஸ் வாங்கின 3 சயின்டிஸ்டில் அவங்களோட பெரிய ஒரு டீம் சேர்ந்து தான் அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண அத்தனை விஷயத்தையும் இந்த வருஷம் 2025 ஜனவரி மந்தில் அவங்களுடைய ரிசர்ச்சை வந்து நேச்சரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939 அதை பேஸ் பண்ணி இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எவ்ரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆர்
கவர்மெண்ட் ஆர் எனி திங் வேறெவர் ஸ்னேக் பைட் கேஸ் வந்தால் உடனே கவர்மெண்ட் தகவல் கொடுக்கணும். பிகாஸ் 2030 நோ ஜீரோ மார்டாலிட்டி ஃபார் த ஸ்னேக் பைட் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய உண்மையாகவே. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து காமன் பீப்புள்ஸ்லாம் போய் சேரணும். பாம்பு கடித்த உடனே நம்மளை ஒரு டாக்டர் ஆயிடக்கூடாது. ஸோ சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. பாம்பு கடித்த பிறகு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது அது அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் அதுக்கான லிங்க்கையும் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். பாம்பு கடித்த உடனே நம்மளாக ஒரு முடிவு எடுத்து பேனிக் ஆகி ப்ளஸ் அந்த இடத்த ஹூண்டாகி கட் பண்ணி இல்லை உறிஞ்சி சில வாய் வச்சு உறிஞ்சி அந்த விஷத்தை எடுக்கிற மாதிரிலாம் தட் இஸ் த அன்னெசரி திங்ஸ். இட் மேக் த டெத். ஸோ இட் மேக் டெத். ஸோ பிஃபோர் யூ ஜஸ்ட்டு ஸ்னேக் பைட் பண்ணால் காமாக இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது, அந்த இடத்த ஹூண்ட் ஆகக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த இடத்த வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட் எய்டாக நம்ம ஃப்ரீ ஏரேஷன் இருக்கிற இடத்துல இருக்கணும். உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவமனை ரீச் ஆகணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் ஃபார் த ஸ்னேக் பைட். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ தி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் பர் தி கிவன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் திஸ் வெப்சைட். அதுக்கான லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வேக்சின், ஒய் வேக்சின், வாட் டைப் ஆஃப் வேக்சின், வாட் டைப் ஆஃப் டிசீஸ், வாட் கைண்ட் ஆஃப் வேக்சின், வாட் ஆர் தி டிசீஸ் ஆர் எராடிகேட் இன் திஸ் குளோபல் என்றது தெளிவாக அடுத்த வீடியோவில் போட போகிறேன். மறக்காமல் என் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இயற்கையை காப்போம், இயற்கையை நேசிப்போம். ஜெய் ஹிந்த்.